அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த பதிவுல சனி பெயர்ச்சி நமக்கு தரக்கூடிய பலன்களை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்ன பரிகாரம் சொல்ல போறீங்களா அப்படின்னா, அதுக்கும் மேல பரிகாரத்தை விட சிறந்த பரிகாரம், அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு ஒரு நீண்ட பதிவாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வகையில இறைவனுடைய கருணையினால் உங்களுக்கு பயனளிக்கும் என நான் நம்புகிறேன். இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே பலருக்கு பதற்றம் வந்துடுது. நிறைய பேர் பெருமூச்சு விடுறாங்க, நிம்மதி பெருமூச்சு. அப்பா கிளம்பிட்டாரு, இனியாவது நல்லது நடக்குமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். நிறைய பேர் பாருங்க, ஐயோ நம்மளுக்கு வர்றாரு, என்ன செய்ய போறான்னு தெரியலையே, என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியலையே, அவர் இல்லைன்னாவே நம்ம வாழ்க்கை ஓவோன்னு இருக்கும், இதுல வேற வர்றாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம், கேள்வி, ஒரு தவிப்பு. இந்த சூழல்ல இன்னைக்கு பலரும் இருக்கிறோம். கவலையே படாதீங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல நம்புங்க. வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வரலாம், நம்பிக்கை தான் முதல்ல வேணும். எல்லாத்தையும் கடந்துருவோம், நாம வாழ போறோம், நல்ல வண்ணம் வாழலாம், குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை, நம்பிக்கையை முதல்ல துணையா கொள்ளுங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு துணையா வரும். முதல்ல அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. அப்ப சனி பகவான் முதல்ல கோள்கள்னாவே யாரு? இறைவனுடைய ஏவலர்கள். நாம் செய்த வினைக்கு ஏற்ப நமக்கு பலனளிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள், அவ்வளவுதான். அப்ப அதுல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா சனி பகவான். இந்த சனி பயிற்சியில பலருக்கு பாருங்க, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த நாளா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அந்த நாள், அந்த குழப்பம்லாம் இருக்கு. அதற்குரிய காலம் மாறுபடலாம், காரணம் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், சனியினுடைய பார்வை எல்லாருக்கும் உண்டு. சனி பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உனக்கு, அதுதான் சனி பகவானினுடைய கணக்கு. அப்ப இந்த சனி பகவான் ரொம்ப முக்கியமானவரா கருதப்படுறார். காரணம், அந்த சனி பகவானுக்கு பேரே பாருங்க, கர்மகாரகன், நீதிமான். அவருடைய தீர்ப்பு அப்படி இருக்கும், சரியா இருக்கும். ஒரு தீர்ப்பு எழுதிட்டார்னா அதுல எந்த குறையும் குற்றத்தையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஓ, சனி பகவான் எழுதியிருக்காரா, நான் போய் குரு பகவான்கிட்ட பாத்துக்கிறேன், நான் போய் சிவபெருமான்கிட்ட பாத்துக்கிறேன் சொல்லவே முடியாது. அவ்வளவு சரியாக தீர்ப்பை எழுதக்கூடியவர் தான் யாரு? சனி பகவான். அதனாலதான் சனீஸ்வரர் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. அப்ப அந்த சனி பகவான்னாலே பிரச்சனை தானா, துன்பம் தான் தருவாரா, ஏமாற்றத்தை தான் தருவாரா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேருக்கு பாருங்களேன், அந்த 7:30 தான் ஏற்றம் பிறக்கும். வாழ்க்கை மாறுறதே 7:30 தான். அந்த 7:30 காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா பல திருப்பங்களை தருவார். அள்ளி கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். நிறைய பேரை ஏத்தி விடுறவர் அவரு தான். அவர் நினைச்சா ஏத்தியும் விடுவாரு, நாம சரியில்லைன்னா இறக்கியும் விட்டுட்டு போயிடுவாரு. அப்ப அந்த சனி பகவான் நற்பலன்களை தருபவராக இருக்கிறார். நம்முடைய நன்னடத்தைக்கு ஏற்ப, நம்பிக்கைக்கு ஏற்ப, நல் செயலுக்கு ஏற்ப நல்ல பலன்களை தரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அப்ப நாம என்ன செய்யணும்? சனி பகவானினுடைய அந்த சுப பலனை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது எப்படி, அந்த கருணையை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கறத குறித்துத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்மளால என்ன முடியும்? 2 வழி இருக்கு. வாழ்க்கையில முழுவதுமாக, இந்த சனி பயிற்சி மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதுக்குமாக ஒரு இன்பத்தோடு துன்பம் இல்லாமல் வாழணும்னா 2 வழிதான். முதல்ல நாம என்ன செய்யணும் தெரியுங்களா? வாழ்க்கையில எவ்வளவோ குற்றங்களை செய்யறோம், சொல்லால் செய்யறோம், நம்முடைய செயலால் உடம்பால் செய்யறோம், அதே போல சிந்திப்பதால் செய்யறோம். பட்டினத்தடிகள் பாடுறாரு பாருங்க, சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், செய்த பொல்லாத தீவினை, பார்வையிற் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள் யாவும், மற்ற எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இறைவா கச்சியே கம்பா என்று பாடுகிறார். அப்ப 3 வழிகளிலே நாம் வினையை பெருக்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிலர் பாருங்க, கையால வினையை செய்யறோம், அது நல்லதோ கெட்டதோ, சொல்லால செய்யறோம், நல்லதோ கெட்டதோ, மனசால செய்யறோம், நல்லதோ கெட்டதோ. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? மனசால நினைக்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் ஒரு வகையான செயல்தான், அதற்கும் பலன் உண்டு. நிறைய பேர் பாருங்க, வெளியில அப்படியே இனிக்க இனிக்க பேசுவாங்க, நல்லவர்களை போல இருப்பாங்க, எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஒரு சல்யூட், அவ்வளவு தாழ்மையோடு இருப்பதை போல காட்டிக் கொள்ளுவாங்க. மனசுக்குள்ள 1000 இருக்கும்.
கவியரசர் சொல்லுவாரு பாருங்க, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவர் போல் நடிப்பார் ஞானத்தங்கமே, அவர் நாடகம் என்ன சொல்வேன்ப. அப்ப அந்த நாடகம் மத்தவங்களுக்கு தெரியாம போலாம், சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாம போலாம், அவனுக்கு தெரியாம இருக்குமா? அவன் அனைத்தும் அறிந்தவன் தானே. அப்ப இதற்கும் பலன் உண்டு. அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு கேமரா இருந்தாலே நம்மள ரொம்ப நேர்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் இந்த நவக்கோள்கள்லாம் ஒரு கேமரா மாதிரி. நாம என்னெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறத கண்காணிக்க கூடியவை அவைகள். அப்ப அதற்கு ஏற்ப நமக்கு பலன்களை தருது. அப்ப நாம என்ன இருக்கணும்? எல்லா பக்கமும் கேமரா இருக்கு, யார் பாக்குறாங்களோ பாக்கலையோ, நமக்கு நாம் உண்மையாக நடந்துக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கையில நல்லது செய்யறோமோ இல்லையோ, நம்மளால ஒருத்தவங்க கெட்டாங்க அப்படிங்கிற ஒரு சொல் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் வராமல் பார்த்துக்கணும். அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் முதல்ல. அப்ப செஞ்சுட்டோமேமா, நிறைய குற்றங்கள் செஞ்சிருக்கோமே, நிறைய குறை இருக்கு, என்ன செய்யறது? சரணாகதி தான், ஒத்துக்கிறது தான் முதல் பரிகாரமே. என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில எவ்வளவோ தவறுகளை செய்யலாம். பிறக்கும் பொழுது எல்லாரும் உத்தமனா பிறக்கிறது கிடையாது, அப்படியே பூரணத்துவத்தோட எல்லாம் பிறக்கிறது கிடையாது. 1000 குற்றம் குறைகள் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாடங்களில் இருந்து நாம என்ன ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு குற்றங்களில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் நாம விலகிக்கிட்டே வரணும். அப்ப முதல்ல ஒத்துக்கணும், ஆமா என்னுடைய துன்பத்திற்கு யார் காரணம்? நான் தான் காரணம். முதல்ல அதை ஏத்துக்கிட்டாலே பாதி துன்பம் தீர்ந்துடும். நான் பாருங்களேன், பல இடங்கள்ல இந்த அடியேன் இந்த பதிவை நான் பல இடங்கள்ல சொல்வேன். கந்த புராணத்துல பிடித்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவர்கள் துன்பப்பட்டார்கள். யாரால் துன்பப்பட்டார்கள்? சூரபதுமனால் துன்பப்பட்டார்கள். ஏன் துன்பப்பட்டார்கள்? தட்சன் சிவபெருமானை இகழ்ந்து சிவபெருமானை நிந்திக்கும் விதமாக சிவபெருமானுக்கு அவிர்வாகம் தராமல் ஒரு யாகம், பெரும் யாகம் செய்தார். அப்ப அந்த யாகத்திலே இவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். என்ன செஞ்சிருக்கணும்? இறைவனுக்கே இடமில்லாத இடத்துல எங்களுக்கு என்ன வேலைன்னு ஒதுங்கி இருக்கணுமா வேண்டாமா? ஒதுங்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? நமக்கு எதுக்கு பகை, அது அவங்க குடும்ப பிரச்சனை, நாளைக்கு அவங்க சேர்ந்துக்குவாங்க, நாம பகைச்சுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் போய் சேர்ந்து அந்த யாகத்துல கலந்து கொண்டாங்க. அதனுடைய விளைவாக, அதனுடைய பாவமாக, சாபமாக இந்த துன்பம் சூரனால் 108 யுகங்கள் துன்பப்பட்டார்கள். அப்ப அந்த தேவர்கள் என்ன செய்தார்கள்? நம்மை போலவே செய்த தவறையெல்லாம் மறந்துட்டு, என்ன செஞ்சோங்கிறதெல்லாம் மறந்துட்டு, நான் பாரு கிடையா கிடக்குற, எவ்வளவு சாமி கும்புறேன், எவ்வளவு கோயிலுக்கு அள்ளி கொடுக்குறேன், எவ்வளவு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறேன், இப்ப நான் சாமி கிட்ட போய் நான் எவ்வளவு பேசுறேன், உன்னை பத்தி தானப்பா பேசுறேன், நீ ஏன் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்த அப்படின்னு நான் கேட்கிறேன்னு வைங்க. அவரு சொல்வார், காசு வாங்கிட்டு தானே பேசுனேன். கேட்பார மாட்டாரா? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? வாழ்க்கையில துன்பம் என்பது என்னால் விளைவது தானே. இத போய் இறைவன்கிட்ட கேள்வி கேட்கலாமா? சும்மாவா பேசுறோம்? காசை வாங்கிட்டு பேசுறோம். அப்ப துன்பம் வராம இருக்கணும்னா பேசுறது படி நடக்கணும். அது யாரா இருந்தாலும், யார் வேணாலும் குற்றம் செய்யலாம், குறை இருக்கலாம். பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு உபதேசிக்க கூடியவர்கள் சரியா இருக்கணும். இது போல நாம சொல்றோம் இல்லையா? எவ்வளவு ஆலயத்துக்கு அள்ளி கொடுக்கிறேன், நன்கொடை கொடுக்கிறேன், ஆடைதானம் கொடுக்கிறேன், அபிஷேகத்துக்கு அப்படியே குடம் குடமா பாலை கொடுக்கிறேன், பன்னீர் கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் நாம சொல்றோமே. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பணிவோடு செய்யுங்கள், நீங்கள் செய்வது உங்களுக்குரியது. அவன் கொடுக்கறதுனால, இறைவனை புகழ்றதுனால, இறைவனுக்கு ஆலயம் எழுப்புறதுனால அவன் அங்க வந்து உட்கார போறது கிடையாது. அவன் இல்லைனாலும் எங்கும் நிறைந்திருப்பவன், விண் நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இல்லாதவன் அவன். அவனை ஒரு இடத்துல நாம அப்படியே நிர்மாணிக்கிறோம், பிரதிஷ்டை செய்யறோம். அந்த கர்வத்தோடு செய்யாதீர்கள். அவன் கருணைக்காகத்தான் வந்திருக்கிறான். நாயின் கடையாய் கிடந்த அடியருக்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனேங்கிறாரு. நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி யாருக்காக? நமக்காக, நம்மையெல்லாம் ஈடேற்றுவதற்காக, கரையேற்றுவதற்காகத்தான் அவன் கருணை கொண்டு வருகிறானே ஒழிய, அவனுக்கு ஆலயம் எழுப்பலைன்னா அவன் இல்லாமலா இருக்க போறான். நம்ம ஏத்தலைன்னா அவனுடைய புகழ் இல்லாமலா இருக்க போகுது, மங்கவா போகுது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம போற்றினாலும் போற்றாவிட்டாலும் அவன்தான், அவன் பரம்பொருள். நம்ம தாழ்த்துறதுனால அவனுடைய புகழ் குறைந்து போக போறது கிடையாது. இந்த கர்வம் இல்லாமல் நான் எவ்வளவு செய்யறேன், நீங்கள் செய்வது உங்களுக்குத்தான், உங்கள் சந்ததிக்குத்தான். அந்த பலனை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள்.
ஒரு பொண்ணு ஒரு நகை அணியிறோன்னு வைங்க, யாருக்கு பயன், யாருக்கு லாபம்? அணிபவருக்கு லாபம், அழகா இருப்போம். இன்னொன்னு பாருங்க, ஆடம்பரத்தை வெளிப்படுத்த இவ்வளவு இருக்கு அப்படின்னு அடுத்தவருக்கு சொல்வதற்கு பயன்படும். இன்னொன்னு அவசரத்துக்கு அடகு கடைக்கு பயன்படும். பொன்னால், அந்த பொன்னால் நமக்குத்தான் பயன், பொண்ணுக்கு ஏதாவது பயன் உண்டா? இந்த பொண்ணு சொல்லுமா, அடேங்க அப்பா நான் அந்த அம்மா கழுத்துல எவ்வளவு அழகா மின்னுற, அப்படியே தவழ்ற சொல்லுமா? இல்ல நான் பாரு பூமிக்கு அடியில புதஞ்சு கிடக்குறேன் அப்படின்னு வருத்தப்படுமா? நான் பாரு அடகு கடையில இருக்கிறேனே அப்படின்னு ஏக்கப்படுமா? அதுக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதான், பூமிக்கு அடியில இருந்தாலும் ஒண்ணுதான், என் கழுத்துல கிடந்தாலும் ஒண்ணுதான், அடகு கடையில இருந்தாலும் ஒண்ணுதான். பொன்னால் பிரயோசனம் பொன் படைத்தாருக்கு உண்டு, பொன் படைத்தோன் தன்னால் பிரயோசனம் பொன்னுக்கங்கேதுண்ட தன்மையை போல் உன்னால் பிரயோஜனம் வேணதெல்லாம் உண்டு, உனைப்பணியும் என்னால் பிரயோஜனம் ஏதுண்டு இறைவா கச்சியேகம்பான் பட்டினத்தடிகள் பாடுறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையோடு இதற்கு நான் தான் காரணம்ங்கிறத ஏத்துக்கிட்டு இறைவனை துதிக்கணும். கோள்களினுடைய வேலை என்ன? சுற்றுவது, பலனை தருவதற்காக சுற்றி கொண்டே இருப்பது. நம்முடைய வேலை என்ன? இறைவனுடைய திருவடியை பற்றுவது. ஒரு அடியார் பாடுறாரு பாருங்க, இந்து ரவி தழலாய் எட்டாவது பெருவெளியாய் அந்தரத்து வரும்புகா திக்கு விஜயம் செலுத்தும் நவக்கிரக கக்கிஷத்துக்கு நின்றாள் கதை. அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கட்டும், அவன் எந்த இடத்துக்கு வேணாலும் யார் வேணாலும் வரட்டும், என்னுடைய வேலை உன்னை வணங்குவது, உன் திருவடியை பற்றுவது, அவ்வளவுதான், எனக்கு வேறு எந்த கவலையுமே கிடையாதுங்கிற. அப்ப இதை மறந்து நம்மை போலவே சிலரை போலவே புலம்பி தவித்தார்கள். இறைவனுக்கு கருணையே இல்லையா? நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த சூரனால். இவர் பாட்டுக்கு போய் சனாதனி முனிவர்களுக்கு மோனத்தினுடைய அந்த பெருமையை சொல்வதற்காக, மனமடங்குவதற்காக சின்முத்திரை காட்டி நன்னல மைந்தர்கள் ஞான போதகம் சொன்னடையன்று அது துயரம் நீங்கியே இந்நிலை மோனமோடிருந்து நம் தமை உண்ணுதலே அப்படின்னு சின்முத்திரை காட்டி அவர் பாட்டுக்கு மோன நிலையில அமர்ந்திருக்கிறார். ஒரு பக்கம் அம்மையார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பர்வதராஜனுக்கு மகளா பிறந்து அவ வளர்ந்துகிட்டு இருக்கா. அப்ப இவர்கள் இருவரும் எப்போது சேருவது, எப்போது குமரன் தோன்றுவது, எப்போது நம்முடைய துன்பம் தீருவது அப்படின்னு தவித்து கொண்டிருந்தார்கள், குறை கூறி கொண்டிருந்தார்களாம். இப்ப பிரம்மன் அவர்களை அழைச்சாராம், இங்க வாங்க, இன்னைக்கு நீங்க துன்பப்படுறீங்கன்னா அதுக்கு யாரு? சிவபெருமானா காரணம்? நீங்கள் செய்தது காரணம். நீங்கள் செய்தது உங்களுக்கு விளைந்தது, நீங்கள் விதைத்தது உங்களுக்கு விளைந்தது, அவ்வளவுதானே. விதைச்சுக்கிட்டே போறோம், விதைச்ச பிறகுதான் தெரியுது நாம விதைச்சது முள்மரமா கனிதரும் மரமான்னு. அப்ப நாம என்ன நினைக்கணும்? நீங்க என்ன செய்யணும்? இறைவனை துதிக்கணும். தவத்தால் நாம தான் குறைவுபட்டோம்னு அதை ஏற்றுக்கொண்டு இறைவனை துதிப்பதை விட்டுவிட்டு இப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, முதல்ல எல்லாரும் சேர்ந்து இறைவனை போற்றுங்கள், அப்பதான் அவனுடைய கருணை உங்கள் மீது பதியும், நம் மீது பதியும்னு வழிகாட்டினாரு. இவர்களும் இகழும் இன்றி யாருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று தம்மை நோவதே தக்கது. இது என்னுடைய பிழை, நான் தான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாமே நொந்து கொண்டு, அப்பா உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியே கிடையாது. ஒரு குழந்தை ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது தாய் அடிச்சாலும் அடுத்த நிமிஷமே அணைச்சி அந்த குழந்தையை ஆறுதல் படுத்துவதை போல, அள்ளி முத்தமிடுவதை போல, அடிச்ச கையால அப்படியே அன்னத்தை எடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு ஊட்டுவதை போல நீதான் எனக்கு கருணை காட்டணும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்டு பாருங்க. எந்த கோள்களும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. பலரும் சொல்லுவாங்க, அம்மா நான் பிறந்த வரைக்கும், இது வரைக்கும், இது நாள் வரைக்கும், என்னுடைய வயசு வரைக்கும் யாருக்குமே துன்பம் செய்யலையேம்மா, மனசால கூட நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே, எனக்கு எதுக்கு இவ்வளவு துன்பம், அடிமேல அடி, இவ்வளவு இழப்பு, ஏமாற்றம், இதெல்லாம் எதனால விளைந்தது கேட்கிறோம். வாழ்க்கையில தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கலாம், அது நியாயம். எந்த தப்புமே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறோமே, என்ன காரணம்? வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு பாருங்க, இந்த உலகத்துல இப்படி எல்லாம் நிறைய முரண்பாடுகள் உண்டு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்ங்கிறார். சமயங்கள் பாருங்க, இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய சமயங்கள் கூட வினைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது, பிறவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறது. முற்பிறவி உண்டு, அதுக்கு பிறகும் பிறவி உண்டு, ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்ப என்ன, இன்னைக்கு செய்யல, என்றைக்கோ செய்திருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க.
பட்டினத்தடிகள் எல்லாருக்கும் தெரியும். பட்டினத்தார் அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் இருந்தது. செல்வ செழிப்பிலே திளைத்தவர் தான் பட்டினத்தடிகள். ஆனால் பலருக்கும் இல்லாத போது ஞானம் பிறக்கும். பட்டினத்தடிகளுக்கு இருந்த போதே ஞானம் வந்தது. உலகத்துல எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின்றாள் சதம். எல்லாம் வந்து போகும், நீ மட்டும்தான் என்னைக்கும் இருப்ப, அதனால உன்னை நான் பிடிச்சுக்கிறேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டவர் பட்டினத்தடிகள். அவர் பாருங்க, ஒரு நாள் வடநாட்டு யாத்திரை போறார். பத்ரகிரியார் ஆண்ட உஜ்ஜயினி நகரம் அது. அப்போ ஒரு இடத்துல தியானம் செய்வதற்காக அமர்றாரு. அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் சிலை இருக்கு. ஒரு மரத்துக்கு அடியில அமர்றாரு. இருட்டின நேரம் தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல நிட்டை கூடிட்டார். அந்த நேரத்துல பத்ரகிரியார் அரண்மனையில ஒரு கொள்ளை சம்பவம். அந்த கொள்ளையர்கள் அந்த அரண்மனையிலிருந்து பல பொருட்களை எல்லாம், ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க, திருடிக்கிட்டு வர்றாங்க. அப்படி திருடிட்டு வரும் பொழுது பாருங்க, பங்கு அப்பவே பாருங்க, ஏதோ போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிட்டு, அப்ப இறைவனுடைய துணை இருக்கு அப்படின்னு எல்லாரும் அதுதான் நினைக்கிறோம். நல்லவங்களும் நினைக்கிறோம், கெட்டவங்களும் அதான் நினைக்கிறோம். அதனாலதானே நிறைய இடங்கள்ல பாவத்தை செஞ்சுட்டு பரிகாரம் செஞ்சிடலாம், காணிக்கப்பட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் செய்யறோமா இல்லையா? அவர்கள் என்ன செய்தார்களாம், ஒரு முத்துமணி மாலையை எடுத்து அப்படியே வீசினார்கள். போற அவசரத்துல, காரணம் பின்னாடி காவலர்கள் துரத்திக்கிட்டே வர்றாங்க. அப்படி அவர்கள் வீசிய மாலை பட்டினத்தடிகள் கழுத்துல விழுந்தது. அப்படி வந்தவர்கள் பார்க்கிறாங்க, இங்க ஒருத்தர் இருக்காரு, இவர் யார் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அவர் கழுத்துல மாலை இருக்கு. அப்ப இவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி நிட்டையில இருந்தவரை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் கழுமரத்துல தொங்க விட்டுட்டாங்க. எந்த விசாரணையும் செய்யல. இவர் நிட்டை களைந்த பிறகுதான் தெரியுது, நாம எங்க இருந்தோம், நிட்டை கூடிய போது அங்க விநாயகர் பக்கத்துல இருந்தோம், இப்ப கழுமரத்துல எல்லாம் தொங்கிட்டு இருக்கோம். அப்பதான் அவர் நினைச்சாரா, என் செயலாவது யாதொன்றும் இல்லை. அவர் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றுமில்லை என் தெய்வமே, உன் செயல் என்று உணரப்பெற்றேன். இதெல்லாம் உன்னுடைய செயல், உன்னுடைய திருவிளையாடல் தானே. நீ என்ன ஆட்டுவிக்கிறியோ அதன்படிதானே நாங்க ஆடுறோம். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியனால் ஆவதன் எல்லாம் உன்னுடைய விளையாட்டு தான் இது. உன் செயல் என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் எடுத்த தீவினை, செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டதுவே. நம்முடைய கேள்விக்கு விட கிடைச்சிட்டா, இப்ப நான் எதுவும் செய்யலப்பா, இந்த பிறப்புல நான் எதுவும் செய்யல, இது பிறப்பதற்கு முன்னால் முற்பிறவியில் நான் செய்த தீவினை இப்படி என்ன கழுமரத்திலே தொங்க விட்டிருக்கிறது அப்படின்னு அவர் பாடினார். அதற்கு பிறகுதான் அந்த கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. அதன் பிறகுதான் பத்ரகிரியார் அவருடைய பெருமையை உணர்ந்து அவருக்கு அடியவனானார், சீடனானார். அப்ப நாம என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில இந்த தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திருவடியை பற்றுவதுதான் இந்த வழி. 2 வழி அதுதான். முதல்ல ஏற்றுக்கொள்வது, அதற்கு பிறகு இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்வது. நவகோள்கள் அவர் என்ன செய்வாராம், சனி பகவான் பாருங்க, நாம எப்படி சொன்னா கேட்போமோ அப்படி சொல்லுவாராம். வீட்லயே பாருங்க, குழந்தைங்களை பார்த்திருக்கீங்களா? சில குழந்தைங்க முறைச்சாலே பயந்துடும். அப்பா அம்மா அப்படி பார்த்தாலே, அப்பா ஏதோ கோபமா இருக்காரு, செய்யக்கூடாது அப்படின்னு அமைதியா இருக்கும், அடங்கி போயிடுங்க. சில குழந்தைங்க திட்டணும், திட்டினாதான் கேட்கும். சில குழந்தைங்களுக்கு கையில பெரம்பு எடுக்கணும், அப்படி பெரம்பு எடுத்தாதான் அமைதியா இருப்பான். சில குழந்தை என்ன பண்ணாலும் கேட்க மாட்டான். அப்ப பல அடிகள் உண்டுன்னு அர்த்தம். நீ என்ன சொன்னாலும் நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன். ஆனா கோள்கள் மட்டும் மாறி மாறி எனக்கு நன்மை செய்யணும்னா நடக்குமா? இப்ப சனி பகவான் அதைத்தான் தருவார். ஞானத்தை தருவார், செல்வங்களை தருவார், வாய்ப்புகளை தருவார், வசதிகளை தருவார். எல்லாத்தையும் தருவதற்கு அவர் காத்திருக்கிறார். அள்ளி தருவதற்கு இறைவன் காத்திருக்கிறான். அதை வாங்குவதற்குரிய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தகுதி நமக்கு இருக்கிறதா? தகுதி இல்லாதவனிடம் ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னு வைங்க, நான் யார் தெரியுமா, எல்லாம் என்ன மாதிரி இந்த உலகத்துல அதனாலதானே கிடைச்சிருக்கு அப்படின்னு போகும். ஒரு தகுதி வந்த பிறகு தாழ்மை வந்துடும். அந்த தாழ்மையை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான்.
பள்ளமான இடத்தை தேடித்தான வெள்ளம் ஓடி வரும், அது போல தாழ்மையான உள்ளத்தை தேடித்தான் இறைவன் வருவான். அவனுடைய கருணை அப்பதான் வரும். அடியார்கள் அதனாலதானே பாடுனாங்க, மாணிக்க வாசகர் பாடலையா, யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்ங்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். பதவியை துறந்தவர் மாணிக்க வாசகர், எல்லாம் பொய்ங்கிறார். அப்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இறைவனை தேடுற நாம எவ்வளவு சரியாக இருக்கணும்ன்றத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். எல்லாம் போய் அதனால என்ன செய்யணும், உண்மையாக உள்ளன்போடு இறைவனை ஏற்றுக்கணும். துன்பம் தொடர்ந்து வருதா, கவலையே படாதீங்க, நம்முடைய வினை குறையுது. ஆறுதலுக்காக சொல்லல, அதுதான் சத்தியம். அடி மேல அடி வாங்க வாங்கத்தான் நாம அந்த சுய நினைவுக்கு வருவோம், ஞானம் பிறக்கும். இந்த உளியினுடைய வலிய தாங்கிக்கணும் கல், அப்பதான் சிலையா நிற்க முடியும். இல்ல என்னால தாங்க முடியாது அப்படின்னா ரெண்டா உடைஞ்சு ஒண்ணு படிக்கல்லா கிடக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு மூலையில கிடக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கையில அதிக துன்பம் வருதே. ஒரு மருத்துவரை பார்க்க போறீங்க நோய் தீரணும்னு, மருத்துவர் என்ன நம்மள மாலை போட்டு ஒரு சாக்லேட் கொடுத்து வரவேற்கிறாரு. மருத்துவர்கிட்ட போனாலே என்ன நடக்கும், ஊசி குத்துவாரு. சில நேரத்துல அறுவை சிகிச்சை, கசப்பான மருந்து, பத்தியம், இதுதானே. ஏன் போறோம், ஏன் தவம் கிடக்குறோம், டோக்கனை வாங்கிட்டு காத்து கிடக்குறோம். எப்ப உங்களை பார்க்க முடியும், அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்து இருக்கோமே, எதனால, நோய் தீரணும். அப்ப இந்த பிறவி நோய் தீரணும், நம்முடைய துன்பம் தீரணும், கடன்கிற நோய் தீரணும்னா நம்ம காத்துதான் இருக்கணும், காத்துதான் கிடக்கணும், சிலவற்றை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். குலசேகர ஆழ்வார் பாடுகிறார் பாருங்க, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டு அம்மா நீ ஆளா உனது அருளை பார்ப்பன் அடியனே, நீ என்ன செஞ்சாலும் உன்னுடைய திருவடியை நான் விட மாட்டேனே அவர் சொல்றாரு. என்னுடைய வினையால் நான் எவ்வளவு துன்பம், அதை தர்றதுதானே உன்னுடைய வேலை. அப்ப அதை நீ தந்தாலும் உன்னுடைய திருவடியை விட்டு ஒரு நாளும் நான் விலக மாட்டேன். அதை விட்டா எனக்கு வேறு என்ன புகலிடம் இருக்கிறது, யார் எனக்கு துணை செய்ய முடியும்? முன்னாலேயே ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியலன்னா வேறு யார் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நாம அதைத்தான் செய்ய போறோம். முடிந்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். சொல்லவே தெரியல, மனப்பாடமே ஆக மாட்டேதேமா, கேளுங்க, கொஞ்ச நாள்ல மனப்பாடம் ஆயிடும். எல்லா காலத்திற்கும், அந்த சனி பயிற்சிக்கு மட்டும் சொல்லல, எல்லா காலத்திற்கும் நமக்கு துணை இருக்கணும், துன்பம் தீரணும், நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும். அப்ப அந்த மந்திரங்களை துணையாக வைத்துக் கொள்ளுங்கள். கோளறு பதிகம் படிங்க, வேயுரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி வாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு அவர் உத்தரவாதம் தர்றார் ஞானசம்பந்த பெருமான். வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் படிங்க. இல்லம்மா எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை, நான் தொடர்ந்து ஒரு சின்ன மந்திரமா இருக்கணும், தொடர்ந்து சொல்லணும், அதற்கும் இருக்கு. அருணகிரி சுவாமிகள் பாடிய கந்தர் அந்தாதியில 48வது துதி, இதற்கு நிகரானது அந்த துதி பாருங்க. சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில், சேய வன்பு உந்திகள் நிசாசராந்தக சேர்ந்த எண்ணில், சேயவன் புந்தி பனிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன், சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே. இறைவனை பற்றி கொண்டால், இறைவனையே எந்நாளும் துதித்துக் கொண்டிருந்தால், அவனுடைய கருணைக்காக காத்திருந்தால், எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தால், இறைவனுடைய கட்டளையின்படி செயல்படக்கூடிய இந்த கோள்கள் நமக்கு நன்மையையே செய்யும் என்று பாடுகிறார். அப்ப முடிந்த வரைக்கும் நல்லதையே செய்யுங்க, நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க, நல்லா இருப்போம் அப்படின்னு முதல்ல நம்புங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை, வாழ்க்கை இப்படியே போகாது, வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல இருக்கேனம்மா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, அப்படியே வாழ்க்கை இருக்கும்னு நினைக்காதீங்க, மாறும். அப்படி உயரத்துல இருக்கிறவங்க எல்லா காலத்திலையும் உயரத்திலேயே இருப்பதில்லை, அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதெல்லாம் அவனுடைய கருணை, அவனுடைய சித்தம், பிராப்தம். அப்ப கீழே இருக்கிறவங்க அப்படியே கீழே கிடப்பாங்களா, அமிழ்ந்து போயிடுவாங்களா? ஒரு நாளும் இல்லை, சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். நிச்சயம்
ஒரு வாழ்வு பிறக்கும், வழி பிறக்கும். கவலையே படாதீங்க. ஒரு நாளும் மனசை விட்டுறாதீங்க. எப்படி வேணாலும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நல்ல வழியில போங்க, நல்லதையே செய்யுங்க. நிச்சயம் நாமும் நல்லா இருப்போம், நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.